தென்கொரிய வரலாற்றிலேயே மிகவும் மனவேதனை தரக்கூடிய ஒரு சோக நிகழ்வு செவோல் கப்பல் விபத்து. வெறும் ஒரு சாதாரண பயணம் எப்படி மனித பேராசையாலையும் மோசமான நிர்வாகத்தாலையும் ஒரு மாபெரும் பேரழிவா மாறுச்சு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த அலசல்ல ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு ரொம்ப பாதுகாப்பான பயணத்துல இருக்கீங்க. ஒரு பெரிய கப்பல்லையோ இல்ல ஒரு விமானத்திலயோ ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, குறிப்பா அங்க பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னு நல்லா தெரியும். உங்களை சரியா வழிநடத்துவாங்கன்னு நீங்க முழுமையா நம்புறீங்க. கண்டிப்பா. அந்த நம்பிக்கை தான் எந்த ஒரு பயணத்துக்கும் அடிப்படை. ஆமா. ஆனா அந்த நம்பிக்கையே உங்களை ஒரு பயங்கரமான ஆபத்துல கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற பல தரவுகள், சான்றுகளை வச்சு நாம பேச போற விஷயம் சும்மா ஒரு சாதாரண விபத்தை பத்தினது கிடையாது. ஆமா. ஏப்ரல் 16, 2014 அன்னைக்கு தென்கொரியாவுல நடந்த அந்த நெஞ்ச உலுக்குற செவோல் படகு விபத்து. சரியா சொன்னீங்க. 476 பயணிகள் அந்த படகுல இருந்தாங்க. அதுல முக்காவாசி பேரு 16 வயசே ஆன டான்வான் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள். அவங்க டீச்சர்ஸ் கூட ஜேஜு தீவுக்கு ஒரு ரொம்ப உற்சாகமான சுற்றுலாவுக்காக இந்த படகுல ஏறினாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்ச ஒரு பயணம் அது. ஆனா இது இயற்கையோட சீற்றத்தால நடந்த விபத்து கிடையாது. மனிதர்களோட பேராசை, அதிகார வர்க்கத்தோட அலட்சியம், அதுக்கு நடுவுல சாதாரண மக்களோட இணையற்ற தியாகம்னு இதெல்லாம் பின்னி பிணைஞ்ச ஒரு சிக்கலான கதை. இந்த ஆவணங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த விபத்து அன்னைக்கு கடல்ல ஆரம்பிக்கல, இல்லையா? நிச்சயமா இல்ல. அன்னைக்கு அந்த படகு கடல்ல கவிழ்ந்தது ஒரு இறுதி விளைவு மட்டும்தான். இந்த விபத்து கடல்ல நடக்கிறதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்தோட லாப வெறியிலையும் மூடிய அறைகள்ல எடுத்தப்பட்ட சில பேராசை பிடிச்ச முடிவுகள்லயும் தான் தொடங்குச்சு. ஓ, அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்ப்பரேட் தப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. நாம இங்கே சாஞ்சின் மரைன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க ஜப்பான்ல இருந்து இந்த செவோல் படக வாங்குறாங்க. வாங்கி அப்படியே அவங்க ஓட்டல, அத மறுசீரமைப்பு செய்றாங்க. எதுக்காக மறுசீரமைப்பு? வேற என்னக்கு, இன்னும் நிறைய பயணிகளை ஏத்தணும், லாபத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக படகோட மேல் பகுதியில 2 புது தளங்களை, அதாவது டெக்ஸ சட்டவிரோதமா கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படகுக்கு உள்ளேயே ஒரு பெரிய கலைக்கூடத்தை கூட அமைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கலைக்கூடமா? ஒரு படகுலையா? ஆமாங்க. அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் ஒரு கோடீஸ்வரர், அவரோட ஓவியங்களை அங்க விலக்கி வச்சிருந்தாங்க. இதுக்காக ரொம்ப கனமான மார்பிள் கற்களை எல்லாம் அந்த மேல் தளத்துல பதிச்சாங்க. இப்ப இயற்பியல் விதிகளின்படி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா. ஒரு கப்பலோட எடை எப்பவுமே கீழ்ப்பகுதியில தான் அதிகமா இருக்கணும். அப்போ மேல்புறத்துல இவ்ளோ எடையை ஏத்துனதுனால படகோட புவியீர்ப்பு மையம் மேல் நோக்கி நகர்ந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேல போயிடுச்சு. அதாவது அந்த படகு எப்படியாவது கவிழ்ந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. நீங்க சொல்றத கேட்கும்போதே எனக்கு பகிர்னு இருக்கு. மேல் தளத்துல மார்பிள் கற்களை வச்சு கட்டினாங்களா? இது எப்படின்னா, ஒரு பெரிய தட்டோட ஒரு பக்கத்துல மட்டும் கனமான கண்ணாடி டம்ளர்களை அடுக்கி வச்சுட்டு அந்த தட்டை ஒரே ஒரு விரலால பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ற மாதிரி இல்லையா? ரொம்ப சரியான உதாரணம். 100க்கு 100 அப்படிதான் இருந்துச்சு அந்த படகோட நிலைமை. இப்படி ஒரு மோசமான பேலன்ஸ் இருந்தா ஒரு சின்ன அலை வந்தாலோ இல்ல படகு லேசா திரும்பினாலோ கூட ஒட்டுமொத்தமா கழுந்துடுமே. இது ஒரு டைம் பாம் மாதிரி திக் திக்குன்னு இருந்திருக்கே. இத கண்காணிக்க எந்த சிஸ்டமும் அங்க இல்லையா? இதை எப்படிதான் பேலன்ஸ் பண்ணாங்க? நீங்க சொன்ன அந்த தட்டு உதாரணத்துல ஒரு விரல்னு சொன்னீங்க இல்லையா? அந்த விரல் தான் இங்க பேலாஸ்ட் வாட்டர். பொதுவா கப்பல்களோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ண அதோட அடிப்பகுதியில ஆயிரக்கணக்கான டன் தண்ணிய நிரப்பி வைப்பாங்க. மேல எடை அதிகமானா கீழையும் எடையை அதிகமாக்கணும். ஓகே, லாஜிக்கலா அதுதான் கரெக்ட். ஆனா இந்த செவோல் படகுல ஏத்தியிருந்த சரக்குகளோட எடைக்கு அத பாதுகாப்பா பேலன்ஸ் பண்ண குறைஞ்சது 2000 டன் பேலஸ்ட் வாட்டர் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா? வெறும் 580 டன் தண்ணிய மட்டுமே நிரப்பி வச்சிருந்தாங்க. என்னது? அவ்வளோ குறைவான தண்ணியா? ஏன் அப்படி பண்ணணும்? தண்ணில என்ன உங்களுக்கு பெரிய செலவு மிச்சமாகிட போகுது? தண்ணில அவங்களுக்கு செலவு மிச்சமாகாது. ஆனா அந்த தண்ணிய குறைச்சா கீழே காலி இடம் கிடைக்கும் இல்லையா? அந்த இடத்துல இன்னும் நிறைய சரக்குகளை ஏத்தி லாபம் சம்பாதிக்கலாம். ஐயையோ, இது ரொம்ப மோசமா இருக்கே. ஆமா. பேலாஸ்ட் வாட்டரை வெளியேத்திட்டு அந்த இடத்துல சட்டவிரோதமா கூடுதல் சரக்குகளை ஏத்துனாங்க. 987 டன் சரக்கு ஏத்த வேண்டிய ஒரு கப்பல்ல 1157 டன் சரக்குகளையும் 180க்கும் மேற்பட்ட கார்கள், லாரிகளையும் ஏத்திருந்தாங்க. அப்போ கம்ப்ளீட்டா ஓவர்லோட் ஆயிருக்கு. ஓவர்லோட் மட்டும் இல்ல,
இதுல உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, அந்த வாகனங்கள், சரக்குகள் எதுவுமே பாதுகாப்பா சங்கிலியால கட்டி வைக்கப்படவே இல்ல. அதாவது டை டவுன் பண்ணல. சாதாரணமா ஒரு பார்க்கிங்ல நிறுத்துற மாதிரி சும்மா நிறுத்தி வச்சிருந்தாங்க. கடல் பயணத்துல சரக்குகளை கட்டி வைக்கலனா என்ன ஆகும்னு ஒரு சாதாரண மாலுமிக்கு கூட தெரியுமே. கண்டிப்பா தெரியும். ஆனா ஒவ்வொரு கூடுதல் பயணிக்காகவும், ஒவ்வொரு கூடுதல் சரக்குக்காகவும் அவங்க பல 100 மனித உயிர்களை பணயம் வச்சு இந்த ஆபத்தை விலைக்கு வாங்குனாங்க. இது அப்பட்டமான ஒரு கொலை குற்றம் தான் சொல்லணும். லாபத்துக்காக அடிப்படையான இயற்பியல் விதிகளை கூட காத்துல பறக்க விட்டுருக்காங்க. ஒரு கம்பெனி எப்படி இவ்ளோ தைரியமா மக்களோட உயிரோட விளையாட முடியும்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விபத்து கடந்தா எப்படி நடந்துக்கணும்னு அந்த பணியாளர்களுக்காவது முறையான பயிற்சி கொடுத்தாங்களா? அங்கேயே அவங்க லாபத்தை தான் பார்த்தாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பார்க்கும்போது அந்த நிறுவனம் ஒரு புது பணியாளரோட பாதுகாப்பு பயிற்சிக்காக செலவழிச்ச மொத்த தொகை எவ்ளோ தெரியுமா? வெறும் $2 தான். $2? ஒரு காஃபி வாங்குற காசு கூட இல்லையே அது? ஆமா, அந்த $2 கூட நிஜமான பயிற்சிக்கு கிடையாது. பயிற்சி முடிச்சதா ஒரு போலியான சர்டிபிகேட் வாங்குறதுக்கான லஞ்சம் அது. கப்பல்ல இருந்த லைஃப் ஜாக்கெட்டுகள் கூட சரியா பராமரிக்கப்படல. லைஃப் ஜாக்கெட்டுகளாவது கரெக்டா இருந்திருக்கலாமே. அதுல பாதி ஜாக்கெட்டுகள் 994ல தயாரிச்சது. அதோட ஜிப்பர்கள் உடைஞ்சிருந்துச்சு, நாடாக்கள் கிழிஞ்சிருந்துச்சு. லைஃப் போட்டை எப்படி இயக்குறதுன்னு கூட அங்க இருந்த முக்காவாசி பணியாளர்களுக்கு தெரியவே தெரியாது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில தான் விபத்து நடந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு காலையில உள்ள கட்டி வைக்கப்படாத அளவுக்கு அதிகமான சரக்குகளோட அடிப்பகுதியில போதிய தண்ணியும் இல்லாம அந்த படகு தள்ளாடிக்கிட்டே தம் பயணத்தை தொடங்குச்சு. அந்த ஏப்ரல் 16 காலையை நினைச்சு பாருங்க. அந்த 16 வயசு மாணவர்கள் எவ்வளவு உற்சாகமா இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாம ஃப்ரெண்ட்ஸு கூட முதமுறையா ஒரு பெரிய பயணம், கப்பல்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மோசமான அடித்தளத்தோட பயணிக்கிற அந்த படகு எப்படியோ ஒரு சின்ன தப்புக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ட்ரிகர் எப்படி நடந்துச்சு? காலை 8:49 மணி படகு மேங்கோல் அப்படிங்கிற ஒரு கால்வாய கடந்து போயிட்டு இருந்துச்சு. இது சாதாரண கடல் பகுதி கிடையாது. தென்கொரியாவிலே ரொம்ப ஆபத்தான நீரோட்டங்கள் அதிகமா இருக்கிற பகுதி. ஓ, அங்கதான் விபத்து நடந்ததா? ஆமா, அங்க அனுபவம் இல்லாத அந்த பகுதிக்கு ரொம்ப புதுசான ஒரு இளம் பணியாளர் படகை இயக்குறாரு. அந்த குறிப்பிட்ட படகுல இருந்த எடை அப்புறம் அதோட மோசமான பேலன்ஸ் காரணமா அதிகபட்சம் 5 டிகிரி மட்டும்தான் படகை திருப்பணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. சரி. ஆனா அந்த பணியாளர் ஒரு கட்டத்துல படக 15 டிகிரி இடதுபுறமா திருப்புறாரு. 15 டிகிரியா? நாம முன்னாடி பேசின அந்த தட்டு உதாரணத்தையும் இயற்பியலையும் இங்க பொருத்தி பார்த்தா இது எவ்வளோ பெரிய பேரழிவுன்னு தெளிவா புரியுது. ஒரு பெரிய கப்பல் வேகமா திரும்பும்போது ஏற்படுற அந்த மொமெண்டம் சாதாரணமானதில்ல. உள்ளே கட்டி வைக்கப்படாம இருந்த அந்த 1187 டன் சரக்குகளும் 180 கார்களும் அந்த உந்து விசையில என்ன ஆயிருக்கும்? நீங்க நினைக்கிறது தான் நடந்துச்சு. சரசடன்னு இடதுபுறமா சரிஞ்சிருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள இரும்பும் சரக்குகளும் ஒரே அடியா ஒரு பக்கமா மோதிருச்சு. அப்போ பேலன்ஸ் கம்ப்ளீட்டா போயிருக்கும். ஆமா, ஏற்கனவே மேல் பக்கம் அதிக எடை இருந்த அந்த படகு இந்த திடீர் சரக்கு நகர்வால உடலே 30 டிகிரி இடதுபுறமா சாஞ்சிடுச்சு. 30 டிகிரி சாயிறது அப்படிங்கிறது கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சாதாரணமா நாம நிக்கிற தர லேசா சாஞ்சாலே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. 30 டிகிரி சாஞ்சா கப்பல்ல உள்ள பொருட்கள் எல்லாம் பறந்து வந்து மோதி இருக்குமே. கண்டிப்பா. அந்த சரக்குகள் சரிஞ்ச சத்தம் ஒரு பெரிய நிலநடுக்கு மாதிரி உள்ள இருந்தவங்களுக்கு கேட்டிருக்கும். தண்ணி சரசரன்னு உள்ள புக தொடங்கியிருக்கும். அப்போதைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் எல்லோரையும் உடனே வெளியேத்தி லைஃப் போட்ல ஏத்துறது தான். ஆனா அங்க நடந்ததே வேற இல்லையா? ஆரம்பிச்சதும் படகோட PA சிஸ்டம் வழியா தொடர்ந்து ஒரு அறிவிப்பு ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன அறிவிப்பது? அங்கேயே இருங்கள், உங்கள் அறையை விட்டு நகர வேண்டாம், நகருவது ஆபத்து, நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள். இந்த அறிவிப்பு ஒரு தடவை இல்ல, பல மணி நேரங்களுக்கு தொடர்ந்து ஒலிக்கப்பட்டுச்சு. அந்த குழந்தைங்க அதை அப்படியே நம்பி இருப்பாங்களே. ஆமா, அந்த மாணவர்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே முழுசா நம்புனாங்க. ஆனா இந்த அறிவிப்பை செய்ய சொன்ன கேப்டன் லீ ஜூன்சியோக் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? அறைகளுக்குள்ள தண்ணி புகுந்து குழந்தைங்க அலறிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அவரு சாதாரண உடையில தன்னை ஒரு பயணிய போல மாத்திக்கிட்டு முதல் ஆளா படக விட்டு தப்பிச்சு போனாரு. இது என்னங்க அநியாயம்? ஒரு கேப்டன் இப்படி செய்யலாமா? அவரை மீட்ட கடலோர காவல் படையினர்கிட்ட கூட தான் கேப்டன் அப்படிங்கறதையோ உள்ள நூற்றுக்கணக்கான குழந்தைங்க அறைகள்ல சிக்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லவே இல்ல. தன்னை காப்பாத்திக்கிறதுல மட்டுமே அவர் குறியா இருந்தாரு. இதை என்னால ஏத்துக்கவே முடியல.
எவ்வளவு பெரிய துரோகத்தை, சுயநலத்தை எப்படி வார்த்தைகளால சொல்றது? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த படகுல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு விமானத்துல பயணம் செய்யும்போது ஏதோ லேசா குலுங்குது, பைலட் சீட் பெல்ட் அணிங்கள்னு சொன்னா நாம எப்படி எந்த கேள்வியும் கேட்காம அதை நம்பி அப்படியே செய்வோமோ, அதே போலதான் அந்த 16 வயசு குழந்தைகளும் அதிகாரம் படைச்ச பெரியவர்களை முழுமையா நம்புனாங்க. உண்மைதான். பெரியவங்க சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும், நாம அமைதியா இருந்தா நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை. அதிகாரம் சொல்ற அனைத்தையும் கண்மூடித்தனமா பின்பற்றுவது அல்லது சிஸ்டத்தை அப்படியே முழுசா நம்புறது தான் இங்க அந்த குழந்தைங்களுக்கு மரண சாசனமா முடிஞ்சிடுச்சா? அது ரொம்பவே கனமான ஒரு கேள்வி. நம்ம ஊர்லயும் அப்படித்தானே குழந்தைங்கள வளர்க்குறோம். பெரியவங்க பேச்ச கேளு, எதிர்த்து பேசாத அப்படின்னு. அந்த மாணவர்கள் ரொம்ப முதிர்ச்சியுடனும் ஒருத்தருக்கொருத்தர் துணையாகவும் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையே தப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆமா, நீங்க வெளியே வந்தா ஆபத்து, உள்ளே இருங்க அப்படிங்கறது அவங்களுக்கு வந்த தகவல். அதனால அவங்க தங்கள் அறைகள்லயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலயும் அவங்க எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எப்பேற்பட்ட பிணைப்ப வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுக்கு நெஞ்ச உழுக்குற ஒரு சான்று இருக்கு. சொல்லுங்க. படகு மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி உள்ள வரத் தொடங்குன அந்த இருந்த அறைகள்ல மாணவர்கள் தங்க கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்டுகளை இல்லாத நண்பர்களுக்கு கொடுத்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய மனசு அந்த குழந்தைகளுக்கு! அதை விட தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, மீட்பு பணிகளுக்காக கடலுக்கு அடியில போன ஒரு சிவிலியன் டைவர் அந்த இருண்ட குளிர்ந்த நீருக்கு அடியில தேடினப்போ 2 16 வயசு மாணவர்களோட உடல்களை கண்டுபிடிச்சாரு. அவங்க 2 பேரோட லைஃப் ஜாக்கெட்டுகளோட கயிறுகளும் ஒன்னா முடிச்சு போடப்பட்டிருந்துச்சு. கடவுளே, ஒன்னா கட்டி வச்சிருந்தாங்களா? ஆமாங்க. தண்ணி கழுத்து வரை உயர்ந்து தாங்கள் இன்னும் சில நிமிஷங்கள்ல இறக்க போறோம்னு தெரிஞ்ச அந்த கடைசி நொடியில அந்த இருட்டுல தனிமையில மூச்சு திணறி இறக்க விரும்பாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தங்கள் லைஃப் ஜாக்கெட்டுகளை ஒன்னா கட்டியிருக்காங்க. இதை கேட்கும்போதே கண்ணீர் வருது. அந்த டைவர் அந்த உடல்களை மேல கொண்டு வரணும்னா அந்த முடிச்ச அவுத்து தனித்தனியா பிரிச்சுதான் கொண்டு வர முடியும். அந்த பிணைப்பை பிரிக்கும்போது அவர் கடலுக்கு அடியிலேயே அழுதுட்டாதான் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த குழந்தைகள் மரணத்தோட விளிம்புல காட்டின மனித நேயத்துல, அந்த அன்புல ஒரு துளி கூட அந்த கேப்டன் கிட்டயோ படகு விட்டு ஓடின அதிகாரிகள்கிட்டயோ இல்ல அப்படிங்கறதா இங்க பெரும் சோகம். சரி, உள்ள குழந்தைகள் இப்படி ஒரு நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஒட்டுமொத்த தென்கொரியா அரசு இயந்திரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? அவங்களோட கோஸ்ட் கார்டு அந்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையா? கடலோர காவல்பட சம்பவ இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர்களும் ரோந்து படகுகளும் அந்த மூழ்கிற கப்பலை சுத்தி சுத்தி வந்துச்சு. ஆனா நீங்களே அந்த வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் கொப்பளிக்கும். ஏன், என்ன பண்ணாங்க? அவங்க படகுக்குள்ள போய் யாரையும் மீட்கிற முயற்சியில ஈடுபடவே இல்ல. அவங்க வெறும் அந்த படகை சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டும் வெளியில டெக்ல கண்ல பட்ட ஒரு சிலரை மட்டும் ஏத்திட்டு போறதுலமே குறியா இருந்தாங்க. யாருமே அந்த படகோட ஜன்னல்களை உடைக்கவோ உள்ள போய் அறைகள்ல இருந்த மாணவர்களை வெளியே வாங்கன்னு சொல்லவோ எந்த முயற்சியும் எடுக்கல. இத கேட்கும்போதே எனக்கு பைத்தியம் பிடிக்க போல இருக்கு. நீங்க டிவியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல கரையில ஒரு பெட்ரோரா நின்னுகிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி கப்பல் மூழ்குது, மேல ஹெலிகாப்டர் நிக்குது, சுத்தி படகுகள் நிக்குது. ஆனா ஒரு அதிகாரி கூட கப்பலுக்குள்ள போய் குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு வரல. அரசாங்கத்தோட மேலிட அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? தென் கொரியாவோட அதிபர் மாளிகையான ப்ளூ ஹவுஸ்ல இருந்து மீட்பு பணியினருக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பரவாயில்லையே, அக்கறையா விசாரிச்சிருக்காங்க. அது அக்கறை இல்ல. அந்த அழைப்புகள் எப்படி மீட்பு பணி நடக்குது, கூடுதல் படகுகள் வேணுமா, என்ன உதவி தேவைன்னு கேட்கறதுக்காக வரல. மாறாக, படகு மூழ்கிற வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க, பிரஸ் மீட்டுக்கு எங்களுக்கு தரவுகள் வேணும்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னது, வீடியோவா? உள்ள நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தண்ணியில மூச்சு திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விபத்தோட வீடியோ தேவைப்பட்டதா? பிஆர் பண்றதுக்காகவா? இது என்ன பைத்தியகாரத்தனம்? அது மட்டுமா, அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமெரிக்க கடற்படையோட ஒரு பெரிய கப்பல் USS பான்ஹோம் ரிச்சர்ட் நின்னுகிட்டு இருந்துச்சு. அதுல 1000க்கும் மேற்பட்ட மேரீன்ஸ் மற்றும் மீட்பு பணிகளுக்கு தேவையான அதிநவீன ஹெலிகாப்டர்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ அவங்க உதவி பண்ண வந்திருப்பாங்களே? ஆமா, அவங்க தென்மொரிய அரசு தொடர்பு கொண்டு நாங்க உடனே வந்து உதவுறோம், எங்க ஹெலிகாப்டர்களை அனுப்புறோம்னு சொன்னாங்க. அதே போல ஜப்பானிய கடலோர காவல் படையும் உதவிக்கு தயாருன்னு சொல்லுச்சு. ஆனா தென்கொரிய அரசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு உங்க உதவி தேவையில்ல, நிலைமை எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்லி அந்த உதவிகளை அடியோடு மறுத்துட்டாங்க. இது ரிசோர்சஸ் இல்லாததால நடந்த தோல்வி கிடையாது. இது அப்பட்டமான ஈகோ. பொறுப்பை யாரு ஏத்துக்கிறது அப்படிங்கிற பயத்தினாலையும், ஒரு பெரிய நாட்டோட உதவி கேட்டா சர்வதேச அளவுல தங்களோட இமேஜ் கெட்டு போயிடுமே அப்படிங்கிற கவனத்தினாலையும் நடந்த ஒரு திட்டமிட்ட சிஸ்டமிக் ஃபெயிலியர். 100க்கு 100 உண்மை.
அரசாங்கங்கள் மனித உயிர்களை விட தங்களோட இமேஜுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்களா? ஒரு நாட்டோட ஈகோவுக்காக 300 உயிர்கள் பலி கொடுக்கப்படணுமா? இதான் என் கேள்வி. ரொம்ப நியாயமான கோபம் இது. அமைப்புகள் முழுசா செயலிழந்து நின்ன அந்த நேரத்துல உண்மையான ஹீரோக்களா மாறினது சாதாரண சாமானியர்கள் தான். யார் அந்த சாமானியர்கள்? கப்பல்ல இருந்து மொத்தம் 172 பேர் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னா அதுல பெரும்பான்மையானவங்களை மீட்டது அரசாங்கம் கிடையாது. அந்த பகுதியில இருந்த சாதாரண மீன்பிடி படகுகளும் உள்ளூர் மீனவர்களும் தான். அவங்க தங்களோட உயிரை பணயம் வச்சு மூழ்கிற படகோட பக்கத்துல போய் கடல்ல குதிச்சவங்கள காப்பாத்துனாங்க. இவங்க தான் நிஜமான ஹீரோக்கள். அதே போல கப்பல்ல இருந்த 22 வயசான இளம் பணியாளர் பார்க் ஜி யங் அவங்க கேப்டனை போல தப்பிச்சு ஓடிவிடல. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை ஒரு மாணவருக்கு கொடுத்துட்டு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை வெளியேத்தி மீன்பிடி படகுகளுக்கு அனுப்புனாங்க. கிரேட். அப்புறம் அவங்க தப்பிச்சாங்களா? இல்ல, நீங்களும் வாங்கன்னு அந்த மாணவர்கள் கூப்பிட்டப்போ கப்பல்ல வேலை செய்யற பணியாளர்கள் தான் கடைசியா வெளியேறணும். எல்லோரையும் காப்பாத்தின பின்னாடி தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூழ்கிற படகுக்குள்ள போய் தன் உயிரை விட்டாங்க அந்த பொண்ணு. அவங்கள போல இன்னும் சில ஆசிரியர்களும் மாணவர்களை காப்பாத்த போய் தங்கள் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. சாதாரண மக்களோட வீரம் நம்மள சிலிர்க்க வைக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைய, கோடிக்கணக்கில் பட்ஜெட் வச்சிருக்கிற சிஸ்டம் செய்ய வேண்டிய வேலைய ஒரு 22 வயசு பொண்ணும் சாதாரண மீனவர்களும் செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ படகு முழுசா மூழ்கிடுச்சு. இதுக்கிடையில கரையில காத்துக்கிட்டு இருந்த அந்த பெற்றோர்களோட நிலைமை என்னாச்சு? மீடியாக்கள் என்ன செய்திகளை வெளியிட்டாங்க? அதுதான் இந்த வரலாற்றோட மிக மோசமான கொடூரமான அத்தியாயம். படகு மூழ்கிக்கிட்டு இருக்கும்போதே தென்கொரிய மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிட்டாங்க தெரியுமா? அனைத்து பயணிகளும் பத்திரமா மீட்கப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்திய அரசாங்கத்தோட அறிக்கையை நம்பி அப்படியே வெளியிட்டாங்க. ஐயையோ, இத பார்த்த பெற்றோர்கள் நிம்மதியா இருந்திருப்பாங்களே. ஆமா, இத டிவியில பார்த்த பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா நேரமாக ஆக தங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலும் கிடைக்காததால அவங்க ஜிண்டோ தீவுல இருக்கிற ஒரு ஜிம்னாசியத்துல ரொம்ப பதற்றத்தோட ஒண்ணு கூடுனாங்க. ஒரு பக்கம் தன் குழந்தை பத்திரமா இருக்கான்னு தெரியாத தவிப்பு, இன்னொரு பக்கம் அரசாங்கம் பொய் சொல்லுதுன்னு புரிய ஆரம்பிக்கிற அந்த தருணம், அந்த பெற்றோர்களோட மனநிலையை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க எந்த ஒரு அதிகாரியும் சரியான பொறுப்பான பதில சொல்லல. நாங்க இத்தனை பேரை மீட்டிருக்கோன்னு அரசாங்கம் ஒரு லிஸ்ட ஒட்டுனாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த லிஸ்ட்ல இருந்த பேர்களுடைய குழந்தைங்க அங்க இல்ல. அப்ப அந்த லிஸ்டும் பொய்யா? ஆமா, பெற்றோர்கள் கதறினாங்க, அதிகாரிகளோட கால்ல விழுந்தாங்க. எங்களுக்கு வேற எந்த உதவியும் வேண்டாம், தயவு செஞ்சு ஒரு படகு கொடுங்க, நாங்களே கடலுக்கு போய் எங்க குழந்தைங்கள காப்பாத்துறோம்னு கெஞ்சுனாங்க. கரையில நின்னுக்கிட்டு அந்த இருண்ட கடலை பார்த்து அந்த தாய்மார்கள் அழுத காட்சி யாராலையும் மறக்க முடியாதது. அவங்க தன் குழந்தைங்கள கடலோட குளிர்ல இருந்து காக்க போர்வை ஒன்ன கையில வச்சுக்கிட்டு இரவு பகலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. தன் குழந்தை குளிர்ந்த கடலுக்கடியில சிக்கியிருக்கா, ஆனா நாம கரையில போர்வையோட கயிற நிலையில நிக்கிறோம் அப்படிங்கறத ஒரு தாயால எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த உளவியல் ரீதியான சித்திரவதையா அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைகளை மீட்கிற பணியாவது, குறைந்தபட்சம் உடல்களை மீட்கிற பணியாவது சரியா நடந்ததா? இல்ல, அங்கேயும் அரசாங்கம் படுமோசமா தோத்துருச்சு. அரசு படையினரால முடியாத அந்த வேலைய செய்ய நாடு முழுவதிலிருந்தும் சாதாரண தொழில்முறை மூழ்காளர்கள், அதாவது வாலண்டியர் டைவர்ஸ் தாங்களாவே முன்வந்து வந்தாங்க. அவங்களாவது உடனே அனுமதிச்சாங்களா? அதான் இல்ல, அவங்களையும் கடலோர காவல் பட முதல்ல தடுத்துச்சு. பிறகு வேற வழி இல்லாம அவங்கள அனுமதிச்சாங்க. அந்த மூழ்காளர்கள் பல மாசங்கள், ஒரு நாளைக்கு வெறும் 2 இல்ல 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு ஆபத்தான நீரோட்டங்களுக்கு நடுவுல கடலுக்கடையில போனாங்க. அது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப இருட்டா இருந்திருக்குமே. ஆமா, சிதைஞ்சு போன அந்த படகுக்குள்ள எங்கும் இருட்டு. கண்ணுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. தடவி தடவிதான் தேடணும். அந்த இருண்ட குளிர்ந்த நீர்ல கட்டி பிடிச்சபடி இறந்து கிடந்த குழந்தைங்களோட உடல்களை தொட்டு கயிறுகளை அவுத்து மேல கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல, அதாவது PTSD-யா கொடுத்துச்சு. அந்த டைவர்களோட தியாகம் அளப்பரியது. ஒரு பிணவரையில வேலை செய்யறவங்க கூட யாரும் அவ்வளவு உடல்களை மொத்தமா பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அரசு தகுந்த அங்கீகாரமோ சிகிச்சையோ கொடுத்ததா? அதுதான் பெருஞ்சோகம். தங்கள் உயிரை பணயம் வச்சு அந்த உடல்களை மீட்ட அந்த சாதாரண மூழ்காளர்களை அரசு வஞ்சிச்சிடுச்சு. அவங்களுக்கு மருத்துவ உதவிகளோ இழப்பீடோ வழங்க மறுத்துட்டாங்க. இது என்னங்க நியாயம்? மாறாக மீட்பு பணியின் போது நடந்த ஒரு விபத்துக்கு அந்த மூழ்காளர்களையே பொறுப்பாக்க முயற்சி பண்ணாங்க.
இதனால மன உளைச்சலாலும் கடன் சுமையாலும் அரசாங்கத்தோட இந்த துரோகத்தாலும் கிம் குவான்ஹாங் மாதிரி பல மூழ்காளர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் அது. அதேபோல இந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்ச பள்ளியோட துணை முதல்வர் அவரு காப்பாற்றப்பட்டு வெளியே வந்தாரு. ஆனா குற்ற உணர்வு அவரை தின்ன அவரு தானாகவே ஒரு மரத்துல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. எல்லா குழந்தைங்களும் அங்க இருக்கும்போது நான் மட்டும் தப்பிச்சு வந்ததே என்னால தாங்க முடியல. என்ன அந்த படகு மூழ்கிய இடத்திலேயே சாம்பலை கரைச்சு விடுங்க, மறுமையிலயும் நான் அவங்களுக்கு ஆசிரியரா இருக்க விரும்புறேன்னு அவர் ரொம்ப உருக்கமா கடிதம் எழுதி வச்சிருந்தாரு. ஒரு பக்கம் லாப வெறியால இத்தனை பேரை கொன்னவங்க எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்காங்க. இன்னொரு பக்கம் தார்மீக பொறுப்பேற்று தங்கள் உயிரை மாய்த்துக்கிட்ட நல்ல மனிதர்கள். இது சமூகத்திலயும் அரசியல்லையும் எவ்வளோ பெரிய புயலை கிளப்பியிருக்கும். அரசியல் ரீதியா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாம இங்க எந்த ஒரு அரசியல் சார்பு நிலையும் எடுக்க போறது கிடையாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட மூல தரவுகளின்படி சில உண்மைகளை சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த பேரிடர் நடக்கும்போது விபத்து நடந்த அந்த முக்கியமான முதல் 7 மணி நேரம் அப்போதைய அதிபர் பார்க் குன்-ஹை எங்கே இருந்தாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல. அரசாங்கம் முடங்கி போயிருந்துச்சு. 7 மணி நேரமா? ஒரு நாட்டுக்கே அதிபர் அவரு? ஆமா. பின்னர் அதுக்கான போலி ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுச்சு. மேலும் உண்மைகளை எழுதுற ஊடகங்களை, கலைஞர்களை அரசு மிரட்டுச்சு, அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணுச்சு. இந்த அப்பட்டமான ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமுமே அந்த அதிபரோட பதவி நீக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சுது அப்படிங்கறத தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த சம்பவம் கொரிய சமூகத்துல மிகப்பெரிய வடுக்களை ஏற்படுத்தியிருக்கும், குறிப்பா அந்த டான்வான் பள்ளி மாணவர்களுக்கு. உண்மைதான். தப்பி பிழைச்ச 75 மாணவர்கள் மறுபடியும் பள்ளிக்கு திரும்பினப்போ ஒவ்வொரு நாளும் தங்கள் நண்பர்களோட காலி இருக்கைகளை பார்த்து அழுதாங்க. இது ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கிடுச்சு. அந்த சோகத்தோட அடையாளமா, இழப்போட நினைவா மற்றும் ஊழலுக்கு எதிரான நீதியோட குறியீடா மஞ்சள் நாடாக்கள், அதாவது எல்லோ ரிப்பன்ஸ் நாடு முழுவதும் கட்டப்பட்டுச்சு. மக்களோட உணர்வுபூர்வமான போராட்டம் அது. கலைத்துறையும் அமைதியா இல்ல. உலக புகழ்பெற்ற பிடிஎஸ் இசைக்குழு இந்த மாணவர்களோட நினைவா ஸ்பிரிங் டே, அதாவது வசந்த காலம் அப்படிங்கிற ஒரு மிக உருக்கமான பாடலை வெளியிட்டாங்க. அந்த பாடலோட வரிகள் நீண்ட குளிர்காலத்துக்கு பிறகு உங்களை எப்ப சந்திப்பேன் அப்படின்னு அந்த மாணவர்களுக்காக ஏங்கறது போல அமைக்கப்பட்டிருக்கும். ஓ, அந்த பாட்டு இதுக்காக உருவானதா? ஆமா. அதே போல இறந்து போன ஒரு மாணவனோட கனவு தான் ஒரு பாடகர் ஆகணும் அப்படிங்கிறது. அவனோட ரோல் மாடலான ஷின் யோங் ஜே அப்படிங்கிற பாடகர் அந்த மாணவன் எழுதின வரிகளுக்கு தானே இசையமைச்சு பாடினார். மக்கள் தங்கள் கலையின் மூலமா, அன்பின் மூலமா அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினாங்க. தலைவர்கள் மனித உயிர்களை விட லாபத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்ட பெருநிறுவனங்கள் மற்றும் செயலற்ற ஈகோ பிடிச்ச அதிகார வர்க்கம் இதெல்லாம் ஒன்றிணையும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலிமிகுந்த பாடம் இது. ஆமா, ரொம்பவே கசப்பான ஒரு பாடம். அதே சமயம் இருண்ட காலங்கள்ல சிஸ்டம் தோத்து போனாலும் சக மனிதர்களே நமக்கு ஒளியா வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த பேரிடர் நமக்கு காட்டியிருக்கு. இறுதிய விடைபெறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறோம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம தினமும் ஒரு பேருந்தோ, ரயிலோ அல்லது விமானமோ ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்றோம்னு நம்பிதான் ஏறுறோம். அவற்றோட பாதுகாப்பை உறுதி செய்யற அமைப்புகள் சரியா இயங்குதான்னு நாம எப்பவாவது கேள்வி எழுப்பியிருக்கோமா? பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ஷேவல் படகுல அமைப்புகள் தங்களை சரி செய்ய தவறியப்போ அந்த 16 வயசு குழந்தைகள் அதிகாரிகளை கண்மூடித்தனமா நம்புனாங்க. அது அவங்களோட உயிரையே பறிச்சிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கோ எனக்கோ அப்படி ஒரு நெருக்கடி நிலை வந்தா உங்களை காப்பாத்த நீங்க அந்த சிஸ்டத்தை நம்புவீங்களா அல்லது உங்க அருகில் இருக்கிற சக மனிதனை நம்புவீங்களா? அமைப்புகள் தவறும்போது மனிதநேயம் மட்டுமே எஞ்சியிருக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனையோட இத பத்தி சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.